ஏய், வணக்கம் காளிமத்தண்ணே. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு நீங்க வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுண்ணே. அண்ணே, இந்த ஊர்ல உங்களுக்கு பெரிய பேர் என்ன? அண்ணே, எங்கண்ணே வந்தீங்க? அரிசி வாங்க வந்து. நான் வாங்கி தரட்டுமா? வேட நான் வாங்கிக்கிறேன். யாதுடா ஐஸ்? அவனது எப்படி சாப்பிடுறதுன்னு கத்து கொடுக்குறேன். குடுறாங்க. எச்சி குடுறாங்க. பெரிய ஆடா நீ. இதுல 4 கிலோ அரிசி கொடுப்போம். என்னையா பாக்குறேன்? நான் அளந்துதான் கொடுக்க சொன்னேன், ஆக்கி கொடுக்க சொல்றது. உனக்கு எதையும் அளக்க கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு. நான் ஒண்ணு சும்மா கேட்கலையா, பணத்தை கொடுக்குற, அளந்து போடு. அளந்து போடையா? என்னையா தொணக்கிட்டு? அதான் வெளியூர் ஆளுகளுக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டால, சரிதான் போவியா? ரெண்டு படி உப்பு போடு. மானம் ரோஷம் உள்ளவனுக்கு தான் நான் உப்பு வைக்கிறது பழக்கம். உன் பேர் முத்து தானே? உனக்கு எப்படி தெரியும்? போன வாரம் உன் பொண்டாட்டி தானே உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிட்டா. நீ மான ரோஷத்தை பத்தி பேசுற. மரியாதையா நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கலன்னா நானே எல்லாத்தையும் எடுத்துக்குவேன். இப்போ நீங்களா கொடுக்க போறீங்களா இல்ல நானா எடுத்துக்கவா? எங்க கை என்ன பூவா பறிக்கும்? உடம்பு புண்ணாயிடும் கண்ணு, சொல்றதை கேளுங்கடா. என்னடா திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ எந்த மாதிரி மாடு? நான் மாடு இல்லடா, காளை, மொரட்டு காளை.
இந்தாங்க ஜோரா குடிங்க. அண்ணே இந்தாங்க அரிசி. இனிமே நீங்க வர வேண்டாம், சொல்லி அனுப்புங்க, நாங்களே கொண்டாந்து கொடுத்துடுறோம். ஐயோ அம்மா அப்பா. மாப்பிள, அவன் ஏன் இந்த ஊருக்கு வந்தான்? பண்ண என்னடானா ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் என்னடானா நம்ம உடம்புல கட்டு போட்டுட்டான். அவன்கிட்ட நம்ம பாச்சா ஒண்ணும் பலிக்காதடா. மச்சான், விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? பண்ணையாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு அவனுக்கு முறை பொண்ணு. அப்படியா? இப்பதான் புரியுது. என்ன புரியுது? அறிவு கேட்ட மச்சான், அவ பழைய நிலத்தை பட்டா போட வந்திருக்கான். இப்பதான் உங்க முதுகுல எவனோ டின்ன கட்டி விட்டுருக்கான். இதுல பண்ணையார் வீட்டை பத்தி பேசுறீங்களா? அவருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பாடையே கட்டிடுவாரு. கேட்டுவாரு, எங்களை தான் கேட்டுவாரு. முதல்ல அவரை போய் அந்த பையனை கட்டி போய் சொல்லு. அப்படியா? என்னங்க எல்லா வேலையும் நீங்களே பாத்துட்டு இருக்கீங்களே, எனக்கு ஒரு வேலையும் கிடையாதா? ஒண்ணும் வேண்டாம், நீ பக்கத்துல கம்முன்னு உட்காரு. என்னங்க அடுப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கீங்களே, உடம்பு பூரா வேர்த்திருக்கும், தொடச்சு விட்டுட்டேன். அது சேடா கண்ணா, முதல்ல அது செய். அங்க இல்லம்மா, இங்க ரொம்ப எடுத்துருப்ப. என்னங்க ஏன் இப்படி பாத்திரத்தை தூக்கி தூக்கி போடுறீங்க? எல்லாம் நெளிஞ்சு போகுது. உங்களுக்கு எல்லாத்துலயுமே வேகம் தான். எல்லாத்துலயும் என்னங்க என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, என்னோட பாத்திரம் எல்லாம் போச்சு. என்னங்க சத்தத்தையே காணோம்? என்னாச்சு? மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சு? ஏதோ மாட்டிக்குது. என்னங்க என்னாச்சு? நீ எப்போதா குண்டாவ போறியோ? என்னங்க இது? என்னோட பாடு சேலையெல்லாம் நீங்க துவைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நல்லா இருக்க. ஆம்பளைங்க சட்டை வேஷ்டி ஜட்டில நீங்க துவைக்கலாம், பொம்பளைங்க பாவாடை சேலை நாங்க துவைக்க கூடாதா? துவைக்க கூடாது சட்டமா என்ன? கம்பெனியில சட்டத்தையே மாத்திடுவோம். ஆமா, யாராவது பார்த்தா சிரிப்பாங்க. யாராவது இருந்தா சிரிக்க மாட்டாங்க. கூடுங்களேன். இது என்ன? என்ன இது? ஐயோ, கூடுங்களேன். சோப்பேங்க. இப்போ சொல்லுங்க சார், சந்தையில் நடந்த சம்பவத்துக்கு என் மேல தப்பு இருக்கா? தப்பு ஒண்ணும் இல்ல, முதல்ல உட்காருங்க. சார், நான் உட்காருது? இனிமே உங்களை நிக்க வச்சு பேசுறது எனக்கு மரியாதை இல்ல, உட்காருங்க. தேங்க்யூ சார். வணக்கங்க. ஆமா, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்க நாட்டமக்காரர் தம்பியாமே. ஆமா சார். எதனால இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். சார், அது வந்து தெரியும் தெரியும், எனக்கு நல்லா தெரியும். தம்பி, உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நல்ல பிள்ளைக்கு தான் நான் உதவி பண்ணியிருக்கேன். நீங்க இன்னொரு உதவியும் பண்ணணும். ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஆனா உங்க அந்தஸ்துக்கும் படிப்புக்கும் ஏத்த மாதிரி என்னால என்ன வேலை கொடுக்க முடியும்? அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், சொத்து சுகத்தை வச்சுக்கிட்டு
உட்காந்து சாப்பிட்றத விட உழைச்சு சாப்பிட்றதா நான் பெருமையா நினைக்கிறேன். அது எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எந்திரிச்சு நிக்கட்டா சார்? வேலைக்கு போறதுக்கா?